இது ஜேவிபி மீதான மக்களுடைய விருப்பு வாக்குகள் அல்ல, தமிழ் தேசிய கட்சிகள் மீது மக்கள் கொண்ட வெறுப்பு வாக்குகள். இவை விருப்பு வாக்குகள் அல்ல, இவை வெறுப்பு வாக்குகள். அப்ப அந்த இடத்திலே மக்கள் அந்த ஒரு மயக்கத்துக்கு உட்பட்டு செய்தார்கள் என்றது நாங்கள் மறக்கவில்லை, கொடுத்தார்கள். ஆனால் அதனுடைய பலனை இப்பொழுது மக்கள் அனுபவிக்க உணர ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அரசு அனுரவில் நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தோம், ஆனால் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் இதுவரை நிறைவேற்றவே இல்லை. இதுவும் ஏற்கனவே இருந்த அரசுகளை போலத்தான் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. அதை விட மோசமாக பிரஜாசக்தி என்ற ஒன்று அறிமுகப்படுத்தி இன்னும் மோசமாக எங்கட விடயங்களை இன்னும் ஆக்கிரமிக்கிறது. கிவிலோயா திட்டமாக இருக்கலாம், தையிட்டியாக இருக்கலாம், திருகோணமலையில் புத்தர் சிலை வைத்த விடயமாக இருக்கலாம், இன்னும் காணி அபகரிப்பு, நில ஆக்கிரமிப்புகள், கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் காணிகளை சுவீகரிக்கிற தன்மை, திருக்கோணேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய காணியை கடற்படைக்கு சொந்தமாக ஏற்கனவே கோபுரம் வைக்கப்பட்டிருந்தாலும் அந்த காணியை தங்களுக்கு சொந்தமாக மாற்றுகின்ற விடயங்களை இந்த திணைக்களங்களூடாக மிகவும் சாதுரியமாக இந்த அரசு மிக வேகமாக முன்னெடுத்து வருகிறது என்பதை இப்பொழுது மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். அடுத்து வரப்போகிற தேர்தல் நிச்சயமாக அதனுடைய விளைவுகளை நாங்கள் எதிர்பார்க்க முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே அதில் சுருக்கமாக சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த ஜேவிபி அரசினுடைய நிலப்பாடு, அதனுடைய அந்த என்பிபி தேசிய மக்கள் சக்தி என்று போட்டப்பட்ட அந்த முகமூடி இப்பொழுது கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.